ஏமா யாருமா 2 நாள் லீவ் போட்டது? என்னங்கய்யா? நான் தாங்கய்யா. ஏமா மற்ற நாளில் தான் அடிக்கடி லீவ் போடுறீங்க. சரி பரவாயில்லன்னு விட்டுட்டேன். வையாச்சு மாதம் இங்கே பாருமா எவ்வளோ பை தைக்க முடியாமல் கிடக்கு பார்த்தியா? இப்போ போய் லீவ் போட்டால் என்ன மாற்றான்? எப்படிமா கல்யாணம் பை கொடுக்குறது? நம்ம என்ன கடை பையா தைக்கிறோம்? கல்யாணத்துக்கு தானே பை தைக்கிறோம். கல்யாணக்காரங்களை கல்யாணத்தை 2 நாள் தள்ளி வைக்கன்னு சொல்ல முடியுமா? கடைக்காரர்கிட்ட சொல்லலாம் 4 நாள் கழிச்சு தரேன்னு. கல்யாணத்தை தள்ளி வைக்க சொல்ல முடியுமா? கோச்சுக்காதீங்கய்யா, ஒரு அவசர வேலையா போச்சு. அப்பவும் லீவ் போடக்கூடாதுன்னு என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன். பட்டு கிடப்பா கேட்கல. அவசர வேலையா? ஏமா உங்களுக்கு தான் அவசர வேலையா? எங்களுக்கு அவசர வேலை இல்லையா? உனக்கு ஒரு பழமொழி தெரியுமா? உழுகிற நாளில் ஊருக்கு போனால் அறுக்கிற நாளில் ஆள் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. தெரியுமா தெரியாத உனக்கு? ஆமாங்கய்யா, எங்க வீட்டுக்காரர் சொன்ன அதே பழமொழியை நீங்களும் சொல்றீங்க. அவரும் இதே தான் சொன்னாரு. இதே தான் சொன்னாரா? அப்படி என்ன வேலை? நெல்லு நாத்து பாவணும்னு சொன்னாரு. நான் லீவ் போட மாட்டேன்னு சொன்னேன். அப்ப இதே பழமொழியை சொன்னாரு. அப்படியா? விவசாயத்துக்கு லீவு போட்டால் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஏன்னா விவசாயி விளைய வச்சாத்தே நம்ம 3 வேளை சாப்பிடலாம். சரி பரவாயில்ல, இனிமேல் இப்படி அடிக்கடி லீவு போடாத. போய் பைய தையி. சரிங்கய்யா. உங்களை ஒன்று கேட்கலாமா? மறுபடியும் லீவு கேட்டாதே தாயே, வேற என்ன வேணாலும் கேளு. லீவெல்லாம் கேட்கல. நீங்க ஏன் சட்டை போடாம இருக்கிறீங்க? எல்லாம் உங்களால தான். எங்களாலயா? நாங்க என்ன பண்ணோம்? சட்டை போடக்கூடாதுன்னு சொன்னோம். நீ லீவை போட்டுட்டு போயிட்ட. பைய திங்கக்கிழமை தாரேன்னு சொன்னேன். புதன்கிழமை ஆயிடுச்சு, இன்னும் பைய ரெடி ஆகலைன்னு ஆர்டர் கொடுத்த வந்து பேசினாங்க. 2 பேருக்கு வாக்குவாதம் ஆயிடுச்சு. அடிச்சு சட்டையை கிழிச்சு போட்டு போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை தானங்கய்யா கல்யாணம். அது கொஞ்சம் பொறுமையா வாங்கிக்க கூடாதா? அதுக்கா சட்டை கிளியிற அளவுக்கு சண்டை வந்துச்சு. சொல்றேன்னு கோச்சுக்காதீங்கய்யா, உங்களுக்கு வாய் கொஞ்சம் அதிகம். ஆமா ஆமா, எனக்கு வாய் அதிகம் தான், ஒத்துக்கிறேன். வாய் அதிகம் இல்லைன்னா தோள்பட்டையில் உட்காந்து செவியை கடிச்சு பிடிக்க. நீங்க போய் தையி. ஐயா, பிரச்சனை இல்லாம தொழில் பண்ண முடியாது. நான் வேணா ஒரு ஐடியா தரவா, பிரச்சனை இல்லாம எப்படி பண்றதுன்னு? சொல்லுமா, நல்ல ஐடியா வந்தா பண்ணிடுவோம். ஒருவேளை கல்யாணத்துக்கு பை கொடுக்க முடியலன்னா மொய் எழுதையில அட்ரஸை வாங்கிட சொல்லுங்க. நம்ம வேணா வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுவோம். என்ன வீடு வீடா டெலிவரி பண்ணிட்டியா? நல்லா இருக்கு யோசனை. வேணா நம்ம டெலிவரி பண்றதுக்கு ஒரு வேன் வாங்கிடுவோமா? அதுவும் நல்ல ஐடியா தாங்கய்யா, வாங்கிருங்க. அருமையான ஐடியா. தொழில் விளைஞ்சிரும். கொஞ்சம் மன்னிச்சு பை தையின்னு சொன்னேன், அதோட போயிருக்கலாம். இப்போ கொடுத்தா பாரு ஐடியா. நீ வேலைக்கே வேண்டாம், வீட்டுக்கு போயிரு.